வயசை தாண்டி தான் வந்துருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன், இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நெக்கெல்லாம் நின்று இருப்பேன். எத்தனை பேர். வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக நேற்று நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். காரணம் என்னன்னா, ஒரு எளிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி போலூர் எம்எல்ஏ அபிஷேக் என்ன பண்றாருன்னா மிரட்டுறாரு. நான் யார் தெரியுமான்னு ஒரு ஆதிக்க திமிர்ல மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீ யார் தெரியுமா அபிஷேக்கு, எம்எஸ் எம்பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லி உன்னுடைய பிரச்சார வாகனத்தில் போட்டுட்டு நீ ஓட்டு கேட்ட. விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக உன்னை தேர்ந்தெடுத்தாங்க, உன்னை வெற்றி பெற வச்சாங்க. ஆனால் உன்னுடைய அஃபிடவிட்டில் நீ எம்எஸ் மட்டும் தான் படிச்சிருக்க, எம்பிஏ படிக்கலை. ஆக நீ கல்வி தகுதியில் ஃபோர்ஜரி பண்ண ஒரு ஃபோர்ஜரி அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் நான். ஏன்னா ஒருத்த படித்ததையே ஒழுங்காக போட முடியலை, நீலாம் போய் மிரட்டலாமா எளிய மக்களை? அந்த அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதா அப்படின்றதையும் நான் கேட்டுட்டு, அதே குவாரி ஓனர்ஸை போய் பார்க்க வேண்டியது தானே, அவங்கள போய் மிரட்ட வேண்டியது தானே, ஏன் எளிய மக்களை போய் மிரட்டிக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் ரொம்ப தப்பு அபிஷேக். அது மட்டும் கிடையாதுங்க, மேற்கொண்டு இவர் மேலே ஒரு பெண்டிங் கேஸ் ஒன்று இருக்குது. இவர் வேகமாக வாகனம் ஓட்டிட்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு கொலை பண்ணியிருக்கிறதா அஃபிடேவிட்டில் கொடுத்துருக்கிறாரு. அதுவும் நிலவையில் தான் இருக்குது, அந்த கேஸும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மேற்கொண்டு அபிஷேக் கிட்ட ஒரு அறிவுரை சொல்லிக்கிற, உன்னுடைய ஜாதி ஆதிக்க ஆணவ திமிரு எல்லாத்தையுமே டிவிக்கு அலுவலகத்தில் வச்சுட்டு கிரவுண்டில் வரும்போது மக்கள் பணி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இங்கே மிரட்டுறதுக்குலாம் நீங்கள் வரல. ஆக்சுவலாக இதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் கேட்டிருக்கணும், அவங்க பேசியிருக்கணும், தொழிலாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்றுக்கணும். ஆனால் அவங்க யாருமே இல்லை. நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.